தமிழகத்தை உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி மாவட்டம் ஆரம்பமங்கலத்தை சேர்ந்தவர் கவின், ஒரு மென்பொறியாளர். அவர் கடந்த 27ஆம் தேதி நெல்லை மாவட்டம் கேடிசி நகரில் வைத்து படுகொலை செய்யப்படுகிறார். இது எதற்காக இந்த படுகொலைன்னு பார்த்தோம்னா, கவின் தன்னுடன் படித்த ஒரு பெண்ணை அவர் ஒரு காதலிச்சிருக்கார். அந்த பெண் ஒரு வேறு சமூகத்தை சேர்ந்தவர். கவின் ஒரு தெரிந்த கொள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இதற்கும் கவின் மாதம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் தந்தை ஒரு பெரிய நிலக்கிழார், அதாவது பல ஏக்கர்களுக்கு சொந்தக்காரர். அவருடைய தாத்தா அந்த பகுதியில் ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக பஞ்சாயத்து தலைவராக பணிபுரிந்தவர். ஒரு வசதியான குடும்பம். இதற்கும் அந்த கவின் ஒரு கோல்டன் மெடல் வாங்கினவர், ஒரு பையன் படிப்பில் இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பையன். அந்த பையனை கடந்த மாதம் 27ஆம் தேதி கேடிசி நகரில் படுகொலை செய்தார். யாருன்னா, அந்த கவின் காதலித்த அந்த பெண்ணுடைய சகோதரர் அவருக்கு படுகொலை செய்தார். இது ஒரு ஆணவ படுகொலை. இந்த படுகொலையை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே கண்டிச்சாங்க. புதிய தமிழக கட்சி நிறுவனத்தில் டாக்டர் ஐயா அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டு இது போன்ற ஆவண படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை திருநெல்வேலியில் அறிவித்திருந்தார்கள். அந்த இதுக்கு இளைஞரின் தலைவரை டாக்டர் ஷாம் கிருஷ்ணசாமி பங்கேற்பார்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அதை கண்டித்து அன்னைக்கு கடந்த 31ஆம் தேதி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலை தவிர்க்கணுங்கிறது எல்லோருடைய அனைத்து கட்சிகளுடைய ஒரு இதுதான். அனைத்து சமுதாய மக்களும் இது விரும்புகிறாங்க. அந்த இதுக்கும் அந்த கவின் முன்பு அந்த பொண்ணுக்கும் இது தெரியும். ஏன்னா கவின் ஒரு தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பெண் ஒரு மறவர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண். இந்த 2 சமுதாயத்துக்குமே ரொம்ப நாட்களாக மோதல்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் அறியாமல் தான் அவங்க 2 பேரும் இந்த திருமணம் காதலிச்சிருக்கிறாங்க. இந்த காதல் ஒரு 10 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது அந்த பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள், அதாவது அந்த பெண்ணோட பெற்றோர்கள் இருவருமே ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர்களை பணியாற்றிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியதான் செய்யும், தெரியுதான் இது நடந்தது. ஆனால் திடீரென்று அந்த பொண்ணோட அந்த யார் கவின் காதலி, அந்த பொண்ணோட சுபாசினி, அந்த பொண்ணோட சகோதரனுக்கு தெரியதான் செய்யும். ஆனால் திடீரென்று இந்த கவினை கொலை செய்வதற்கு என்ன வந்தது? 9 வருடமாக காதலித்து வருகிறார்கள். அன்றைக்கெல்லாம் ஜாதி தெரியவில்லை. திடீர்னு அந்த பையன் யார், அந்த பொண்ணோட தம்பி சுரிச்சிட்டு கொலை செய்யறான். இதை கண்டித்து இன்னைக்கு அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஆர்ப்பாட்டத்தில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்து கொண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய தமிழ் நிறுவனத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய பையன் நம்ம ஷாம் கிருஷ்ணசாமி கலந்துக்கிட்டாரு. அவர் அன்னைக்கு ஒரு சமுதாயத்தில் இருக்க ஒரு பற்றுனால அன்னைக்கு கண்டன கூட்டத்தில் பேசினாரு. என்ன பேசினாரு? தவற ஒன்றும் பேசலையே. என்ன பேசினாரு? இதே ஒரு சமுதாயம் தான் இந்த குற்றத்தை நீ செஞ்சுட்டே இருக்கீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். இதில் என்ன தவறு இருக்கு? அவர் சொன்னது ஏதாவது தவறு இருக்கா சொல்லுங்க. இதே கடந்த ஆண்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இதே தான் சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு சமுதாயம் தான், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்துங்க, திருந்துங்கன்னு தான் சொல்லிட்டாரு. உங்களை நான் வேற ஒன்றும் ஒரு இது பண்ணல. அப்பவும் பேசும்போது சில வார்த்தைகளை சொல்லதான் குற்ற பரம்பரைகளை பற்றி பேசிட்டு நான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா சொன்னதுலையும் டாக்டர் ஷியாம் சொன்னதுல என்ன தவறு இருக்கு நீங்களே சொல்லுங்க. மணக்கரையில மணியன் என்பவர் ஆடு மேய்ச்சிட்டு படுத்திருந்தவரை வெட்டி கொண்டுட்டாங்க. கீழ்நத்தத்துல கொலை. ராஜாமணிய ஒரு திமுகவை சேர்ந்தவர், அவரை கொலை பண்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான். நாங்குநேரில் சின்னத்துறை என்ற ஒரு மாணவனை தாக்குதாங்க, அதுவும் அந்த ஒரு ஜாதி தான். இதெல்லாம் இது சுத்தமல்லியில் அஜித்துங்க ஒரு இளைஞரை படுகொலை செய்கிறாங்க. மேலாப்பட்டத்தில் வீடு புகுந்து அடிக்கிறாங்க.
யாரு பண்ணதெல்லாம் யாரு? ஒரு குறிப்பிட்ட ஜாதி தானே. இதெல்லாம் தவறா? சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, சிவல பேரில் அந்த கோயில் பூசாரி யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர அவரை வெட்டி படகு வச்சிருந்து எது? யாரு? தொடர்ந்து ஒரு சமுதாயம் தானே குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கீங்க. இது சொன்னது தவறா? அவர் என்ன சொல்றாரு? தவறு செய்யாதங்க, எல்லாம் ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னு தானே. எத்தனை ஒற்றுமையா இருக்குன்னு நினைச்சு தான் இந்திய தமிழக கட்சியின் 25வது மாநில மாநாட்டில், வெளியுள்ள மாநாட்டில் தென்னிந்திய பரடோர கட்சி தலைவர் திருமாரஞ்சியை கொண்டு வந்து அந்த மேடையில் பேச வச்சதும் எதற்காக? தமிழ் சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்து பேச வச்சது. அதே ஜூலை 23 அதே வருடம் ஜூலை 23 வந்து தாமிரபரணி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த வந்தது கூட்டு வந்தோம். எதற்காக? தமிழ் சமுதாயங்கள் இப்படி இருக்கு, இதை ஒற்றுமைப்படுத்தணும்னு தான் நினைச்சு பண்ணோம். இன்னைக்கு இதை பேசின எல்லாம் என்ன இது? இன்னைக்கு வேகத்துல எல்லாத்துக்கும் வரக்கூடியது தானே. நீ ஒன்று பேசுறதுக்கு இவ்வளோ வரைய நாங்கள் எத்தனை உயிரிழப்புகளை சந்திச்சு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஏன் வராது? உனக்கு இன்னைக்கு இவ்வளோ வேகம் இந்த இசைக்கு ராஜா புதுசாக அந்த பிஎம்டின்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இசைக்கு ராஜான்னு ஒரு டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு இன்னைக்கு புகார் மனு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யாத தவறா? எவ்வளோ தவறுகள்! இரண்டு சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கும்னு நினச்சி எவ்வளோ நாங்கள் பாடுபட்டு இருந்தோம். நீங்கள் அதுக்கு இடையூறாக நீங்கள் எத்தனை இது பண்ணீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமியாகவும் போட்டிடுறாரு, தானே பிரச்சாரம் பண்ணீங்க. உங்கள்கிட்ட இருக்க ஜாதி வெறி தானே. இன்னைக்கு இரண்டு சமுதாயமும் இதாகிட்டு இருக்கிறத வந்து கெடுக்காருன்னு நீங்கள் பேசுகிறீங்க. பிஎம்டி இசைராஜா, நீங்கள் முதல்ல உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக்காங்க. நீங்கள் உங்களுடைய வரலெல்லாம் எங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்காங்க. 1,00,000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. அந்த இளைஞர்களுக்கு இது வந்து அறிவுரை சொல்லுங்க. 1,00,000 பேர் கூட்டி அறிவுரை சொல்லுங்க, வேண்டானே சொல்லலை. தவறுகளுக்கு போகாதங்க, ஒரு தமிழ் சமூகமும் ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்லுங்க. நாங்களாக தான் விரும்புகிறோம். இன்னைக்கு வேணா எடுத்து பார்ப்போம், ஆர்டிஎல் எடுத்து பார்ப்போம். இந்த கடந்த 5 வருடங்களில் இந்த உங்கள் சமுதாயத்தினால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எடுப்புமா? கடந்த 5 வருடத்தில் எவ்வளவு தவறாய்களை நீங்கள் செஞ்சிருக்கீங்க இசைராஜா. வார்த்தைகள் இருக்கு, இந்த வார்த்தையை கடைப்பிடிங்க. இந்த சபை நாகரிகம். அது மட்டும் இல்லை, என்ன பேசினாப்புல குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் கொண்டு வரணுமா அப்படின்னு கொண்டு வந்தாலும் சரி வரும்னு சொல்றாப்புல. அந்த குற்றப்பரம்பரை சட்டம் எந்த வருடம் வந்து இது பண்ணிச்சு? ரத்து செஞ்சாங்க 1979 எம்ஜிஆரால் ரத்து செய்யப்பட்டது. அது எதற்காக? தமிழ்நாட்டுக்கு குற்றங்கள் அதிகமாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் குற்ற செயலில் ஈடுபடுது. அந்த குற்ற செயல்களை தடுக்க தான் அந்த சட்டம் கொண்டு வந்தது, குற்றப்பரம்பரை சட்டம். உங்களுக்கு அந்த சட்டத்தை பற்றி தெரியுங்களா? அது குற்றங்கள், இரவுகள் வந்து களவு போகுது, களவான திருட்டுகளை தடுக்கணும். அதுக்காக தான் அந்த நைட்டு வந்து அந்த அந்த சமுதாயத்தை அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடணும். சாயந்தரமே கையெழுத்து போட்டுட்டு மறுநாள் காலையில் தான் வெளியே வர முடியும். அப்படிலாம் ஒரு சட்டம் இருந்தது இல்லை. அப்படின்னு குற்றத்தை தடுக்கணும்னா அந்த பரம்பரை சட்டத்தை கொண்டு வரணும்னு தான் சொன்னார். இதில் என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து அரசியல் அங்கே வந்து வராரு, எதுக்கு வராருன்னு கேட்குங்க. ஏன் நீங்கள் இங்கே தூத்துக்குடி விட்டு என் திருநெல்வேலிக்கு வரீங்க? ஏன் இங்கே இருந்து ஆப்பநாடு மறவர்கள் சங்கம் நடத்தின அந்த போராட்டத்துக்கு ஏன் போனீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சொன்னோன்னு உங்களுக்கு வேகம் அது வருது. இதே வேகம் ஒரு சமுதாயத்தை நேசிக்கின்ற ஒரு யாருக்குமே வரத்தானே செய்யும். அவர் சமுதாய பற்று இருக்கு, அதனால அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டோன்னு அவர் வந்து பேசுறாரு. எல்லாம் இருக்கத்தான் செய்யும். தயவு செய்து இசைராஜா, அவங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க அறிவுரையை கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்வழியை படுத்தி கொண்டு வாங்க. இந்த தமிழ் சமூகங்கள் இணக்கமா இருக்கணும், இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. அதை விட்டுட்டு டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி கைது பண்ணணும்,
அவங்களுடைய மருத்துவ இதை சான்றிதழ் ரத்து பண்ணணும். எதற்கு? தயவு செய்து இந்த தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமையாகிறதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க செய்யற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு அடுத்தவங்களை வந்து இது பண்ணாங்க. நான் இது வந்து இசைக்கராஜா அவர்களுக்கு நான் கூறும் ஒரு அறிவுரை. நன்றி.